ஓம் சாந்தி. நான் ஆத்மா. இந்த சிருஷ்டி சக்கரத்தின் இறுதியில் சங்கம யுகத்தில் இருக்கின்றேன். ஈஸ்வரனினால் உருவாக்கப்பட்ட இந்த பிராமண குலத்தை சேர்ந்த ஆத்மா நான். பிராமணன் என்றால் எண்ணம், சொல், செயல், திருஷ்டி, உணர்வு அனைத்திலும் உயர்ந்ததிலும் உயர்ந்த தன்மையை பெற்றிருப்பதாகும். எந்தவிதமான சாதாரண தன்மையும் எனக்குள் இப்பொழுது ஏற்பட்டுவிடக்கூடாது. நான் ஆத்மா. இந்த சங்கம யுகத்தில் மிகவும் முக்கியமான கட்டத்தில் இருக்கின்றேன். எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு சரியான அடியும் எனக்கு பல மடங்கு புண்ணிய கணக்கை கொண்டு தருகின்றது. ஒரு நொடியை இழப்பதினால் அவ்வளவு வருமானத்தையும் நான் இழக்கின்றேன். ஒரு நொடியை சரியாக பயன்படுத்துவதினால் அவ்வளவு வருமானத்தையும் நான் பெறுகின்றேன். இப்படிப்பட்ட சங்கல்பமானது எனக்குள் இருக்க வேண்டும். பரமாத்மா கொடுக்கின்ற இறை ஞானமானது என்னை பல மடங்கு பாக்கியசாலியாக ஆக்குகிறது. இந்த இறை படிப்பின் மூலமாக நானும் நன்மை பெற்று உலகத்தில் இருக்கின்ற அனைவருக்கும் நன்மையை பெறச் செய்ய வேண்டும். எப்பொழுது இறைவனின் உள்ளத்தில் நான் இடம் பெறுகிறேனோ அப்பொழுது இந்த உலகத்தில் இருக்கின்ற அனைத்து ஆத்மாவிற்கும் பிரியமானவராக ஆகிவிடுகின்றேன். எப்பொழுது சர்வம் சிவார்ப்பணம் செய்கின்றேனோ அப்பொழுது தேகத்தின் மூலமாக இருக்கின்ற அனைத்து சம்பந்தங்களிலும் ஒவ்வொரு ஆத்மாவிற்கும் தேவையான விஷயத்தை என்னால் தர முடியும். ஆன்மீக ரீதியில் அவர்களுக்கு தேவையான சுகத்தை, சாந்தியை, அன்பை, சக்தியை என்னால் தர முடியும். இதன் மூலமாக பிரபு பிரிய, லோக் பிரிய ஆகிவிடுகின்றேன். பரமாத்மா மீது வைத்திருக்கின்ற இந்த அன்பானது எனக்குள்ளே சர்வ சக்திகளை நிரப்புகின்றது. எந்த சூழ்நிலையும் எந்த மனிதர்களும் எனக்கு எதிரியோ தடையோ இல்லை என்பது எனக்கு மிக நன்றாக அனுபவமாகின்றது. சீர்குலைந்ததை சீர் செய்வதற்கான தகுதியும் சக்தியும் தைரியமும் என்னிடம் இருக்கின்றது என்று நான் முழுமையாக நம்புகின்றேன். பரமாத்மாவின் துணை கொண்டு இந்த உலகமானது கலியுகத்திலிருந்து சத்தியோமாக மாறுகின்றது என்பதை நான் புரிந்து கொள்கின்றேன். அதற்கு துணையாக இருப்பதில் நான் பெருமிதமும் கொள்கின்றேன். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி.